ஒரு முறையிலேயே பார்த்தால் இந்த காரு எங்கிருந்து முடிவிலிருந்து முடிவாக இருக்கிறது. இது எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் பிடித்த மாதிரி இருக்கிறது. இது உண்மையில் பிபிடி பேங்க்ரப்டான இரவு. இங்கு தூரம் மிகவும் குறைவாக உள்ளது. பெரும்பாலும் இது மோதி இருக்க வாய்ப்பு அதிகம். வேக குறைக்கும் தானா? 115. அவர் லைன் மாற நினைத்தார். ஆனால் மாறும்போது இடது பக்கத்தில் வேகமாக ஓடும் மற்றொரு வாகனம் இருப்பதை கவனித்தார். அதனால் கடைசியில் அவர் ஒரு ஏபி ஆட்டோமேட்டிக் பிரேக் இயக்கினார். அப்படி என்றால் உண்மையில் நீ ஒரு 120 வேகத்தில் ஓட்டினாலும் இந்த மாதிரியான சூழ்நிலையில் வேக குறைத்து பிரேக் போட்டு விபத்தை தவிர்க்க முடியும். 36 கார்களில் இந்த அடிப்படை சூழ்நிலையிலே பெரிய விபத்தை தவிர்க்க முடியும் என்று சில கார்கள் தான் இருக்கின்றன. டெஸ்லாவின் 2 பிரபலமான மாடல்கள். நியோ ES6 உலகமாறி பதிப்பு தூரத்தை அதிகரித்து விபத்தை தவிர்க்க முடியும். முன்பேவே அதிக வேகத்தில் வேக குறைத்து விட்டது. மிகவும் சீக்கிரமே வேக குறைத்தது. ரொம்ப உறுதியானது. பிறகு லேன் மாற்றியது. உண்மையிலேயே நன்றாக இருந்தது. இது ஒரு சரியான கையாளும் முறை. முன்னிலை காருடன் தூரத்தை அதிகரித்தது. அதேபோல் வெய்பை, லான்ஷான், ஷியாவெங் G6 ஆகியவை ஒரே பாணியில் கார்களுக்கு இடையிலான தூரத்தை அதிகரித்து திடமாக பிரேக் போட்டு பெரிய விபத்தை தவிர்க்கின்றன. கையால் இயக்கம் கைமுறையில் ஓட்டப்படுகிறது. ஷியாவெங் G6 கடைசி அந்த பிரேக் மிகவும் உறுதியானது. இது ஷியாவெங் P1+ உடன் ஒப்பிடும்போது சற்று வித்தியாசமாக உள்ளது. அது நல்ல செயல்திறன் காட்டியது. மிகவும் நன்றாக இருந்தது. AED விபத்துகளை தவிர்க்க முடியும்.